இப்போ நம்ம பார்க்க போகிறது லெசன் நம்பர் 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் நம்பர் 2ல் 3 பேர் பிஸ்னஸில் இருக்கிற மாதிரியான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 5 கொஷினுமே டிஃப்ரெண்ட்டான கொஷின். மறந்துடாமல் லெசன் நம்பர் 1 பார்த்ததுக்கப்புறமா லெசன் நம்பர் 2க்கு வாங்க. மறந்துடாமல் எல்லா வீடியோஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பேஜில் PDF ஃபைலோட லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சால்வ் பண்ண கொஷின் எல்லாமே PDF ஃபைல்ஸில் கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் கீயோடு இருக்கும், ஆப்ஷன்ஸ் போல்ட் பண்ணியிருக்கோம் ஆன்சரோட. ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வரலன்னா சைட்லேயே அந்த வீடியோ டைம்லைன் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இந்த டைமில் இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த PDF ஃபைலை மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுங்க, அவங்களும் படிக்கட்டும். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கொஷினும் இப்போ பார்க்கலாம். Question number 1. So Ajay, Adi and Arun invested rupees 45,000, 70,000 and rupees 90,000 respectively to start a business. At the end of 2 years, they earn a profit of 1,64,000. So what will be the Adi share in the profit? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கொஷினை படித்ததுக்கு அப்புறமா 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. ஒன்று வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜய், 2வது ஆதி, 3வது அருண். மறந்துடாதீங்க, எப்போதும் இந்த கொஷினை படித்ததுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோ இயருக்குன்னு பாருங்கள். 1,64,000ங்கிறது பிஸ்னஸ் பண்ணி அதில் கிடச்ச ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எவ்வளோ வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 years கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட் த எண்ட் ஆஃப் 2 years. ஸோ 2 வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் கழித்து அதில் கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,64,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 3 பேருமே ஒரு அமௌண்ட் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா அஜய் வந்து 45,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2வது வந்து ஆதி இன்வெஸ்ட் பண்ணது 70,000. 3வது வந்து அருணோட இன்வெஸ்ட்மெண்ட் 90,000. ஸோ 3 பேருமே ஒரு சில அமௌண்ட்ஸ் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பிஸ்னஸ் எண்ட் ஆகிற வரைக்கும் இவங்க பிஸ்னஸில் தான் இருப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ இவங்க கால்குலேட் பண்ண ப்ராஃபிட் 1,64,000ங்கிறது 2 வருஷத்துக்கு. ஸோ 2 வருஷம்னா டோட்டலாக 24 மந்த்ஸ்க்கும் 3 பேருமே பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ரைட்? லெசன் நம்பர் 1லலாம் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரியா? 3 பேரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 பேர் இருந்த மாதம். ரைட்? 3 பேருமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனால அந்த 2 வருஷம் கம்ப்ளீட்டாக 24 மாதமும் அந்த 3 பேருமே பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. இப்போது நம்மளோட டார்கெட் என்னென்னா, இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சி யாரோட ஷேர் கேட்குறாங்கன்னா ஆதி, 2வது பர்சனோட ஷேர் என்னன்னு கேட்குறாங்க. ரைட்? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா 24 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற 3 0, ஸோ எல்லாத்துலேயும் 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக கிடச்சிருக்கிறது 45:70:80. ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை என்ன பண்ணலாம்னா நீங்கள் 90. ரைட்? ஸோ 45:70:90. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை 9 டேபிள் இல்லை, 9 டேபிள் இல்லை, பிகாஸ் இங்கே 70 இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிளில் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, ரிமைண்டர் வந்து 440, 8 5s are 40. சரிங்களா? இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5, ரிமைண்டர் 2 20, 5 4s are 20. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 9. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது 9:14:18. இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஷேர் எவ்வளோ பங்கு போகும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆதிக்கு மட்டும் எவ்வளோ ஷேர் போயிருக்கு அப்படின்னு. ஸோ ஆதியோட பார்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 பங்கு இருக்குது. மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 + 14ங்கிறது 32. ஸோ 32 + 9ங்கிறது 41. ஸோ 41 இன்ட்டு, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் ஷேர் எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 164,000. ரைட்? 1,64,000. 1,64,000ங்கிறது ப்ராஃபிட்டு. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து 41. நம்ம கண்டுபிடிக்க போகிற பர்சன் வந்து ஆதி தான். ஸோ ஆதியோட ஷேர் வந்து 14. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா இது 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ரைட்? 4000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 4,000 into 14. So 4 into 4ங்கிறது 16, ரிமைண்டர் 1. 4 into 1ங்கிறது 4, 4 + 1ங்கிறது 5, 000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட்டில் இருந்து ஆதிங்கிற பர்சனுக்கு கண்டுபிடிச்சிருக்க ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின் தான். இந்த 24லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா 24 கேன்சல் ஆயிடுச்சு. ஒருவேளை நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் எக்ஸாம்ஸ்லாம் இதை நீங்கள் எழுத வேண்டாம். 24 நான் சொல்கிறது எல்லாத்துலேயுமே காமனாக இருந்தால் தான். ஏன்னா அப்போ தான் ஈஸியாக எழுதி கேன்சல் பண்ணுறதுக்கு எழுதாமலே இருக்கலாம். ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் லெசன் நம்பர் 1 நல்லா தரவானதுக்கப்புறமா லெசன் நம்பர் 2 பாருங்கள், வர வீடியோஸ்லாம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். கொஸ்டின் நம்பர் 2. So Anil, Mukesh and Ritesh started a business by investing rupees 1,25,000, 1,50,000 and 1,75,000 respectively. Out of an annual profit of rupees 93,600, what will be 50% of Mukesh share in the profit?
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸில் 3 பேர் இருக்காங்க, அனில், முகேஷ், ரிட்டேஷ். 3 பேருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சில அமௌண்ட் போட்டு. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனிலோட அமௌண்ட் வந்து 1,25,000 ரைட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா முகேஷோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,50,000. ஸோ ரிட்டேஷோடது 1,75,000 ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ஒரு அமௌண்ட் போட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவுட் ஆஃப் அன் ஆனுவல் ப்ராஃபிட்னா என்னது, ஒரு வருஷம். ஸோ இந்த 3 பேருமே பிஸ்னஸில் 1 இயர் இருந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக 12 months அனில். ஸோ 1 இயர்னா 12 months, முகேஷ் 12 months, ரிட்டேஷ் 12 months. ஸோ 3 பேருமே இந்த பிஸ்னஸில் 12 மாதம் இருந்திருக்காங்க. இருந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 93,600 மொத்த ப்ராஃபிட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வாட் வில் பி 50% ஆஃப் முகேஷ் ஷேர். அந்த ஷேரில் முகேஷ்க்கு ஒரு அமௌண்ட் கிடச்சிருக்கும். அந்த அமௌண்ட்டில் 50% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரைட். ரொம்ப ஈஸி தான், எப்போதும் போல் இதை கேன்சல் பண்ணுங்கள். 12 கேன்சல் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 0. ஸோ இங்கே இருக்கிற 3 0 சிமிலராக 3 0. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 125:150:175. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times, இது வந்து 6 times, இது வந்து 7 times. 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக இவங்களோட ஷேர்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5:6:7. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது முகேஷோட ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 டிவைடட் பை டோட்டல் 6 + 5ங்கிறது 11, 11 + 7ங்கிறது 18. ஸோ அவங்க கிடச்சிருக்கிற மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் 93,600 ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ 18 கேன்சல் பண்ணிங்கன்னா இது 8. ஸோ 8 2s are 16. 18 × 5ங்கிறது வந்து 80 something. ஸோ 52. ஸோ இங்கே இருக்கிற 0 0. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 18 × 52ங்கிறது 936. ஸோ இங்கே இருக்கிற 2 0 போட்டிருக்கோம். ஸோ 5,200 × 6. ஸோ 5,200 × 6 0 0. 6 × 2ங்கிறது 12. ரிமைண்டர் வந்து 1. 6 5s are 30. 30 + 1ங்கிறது 31. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 31,200ங்கிறது யாரோட ஷேரு, முகேஷோட ஷேர். பட் நீங்கள் பாட்டுக்கு 31,200 ஆன்சர் டிக் பண்ணிடாதீங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் வில் பி 50% ஆஃப் முகேஷ் ஷேர். இந்த முகேஷ் ஷேரில் இருந்து 50%. 50% என்னது, பாதி. 100%ங்கிறது ஃபுல்லாக முகேஷ் ஷேர் 31,200. அதில் பாதி எவ்வளோன்னு கேட்குறாங்க, 50%. ஸோ இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்னா 15,600. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக முகேஷோட ஷேர் 50% ஆஃப் முகேஷ் ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15,600. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முகேஷோட ஷேர் எப்போதும் போல் கண்டுபிடிச்சி 50%ங்கிறது பாதி ரைட், 50ங்கிறது பாதி. ஸோ இதில் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,600. Question number 3. So A, B and C enters into a partnership with the investments of rupees 75,000, 60,000 and 40,000 respectively. After 3 years of operation, the partnership earned a net profit of rupees 26,250. So what is the share for the person C? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ 3 பேருமே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரைட். அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,250. மறந்துடாதீங்க எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃப்டர் 3 years ஆஃப் ஆப்ரேஷன். 3 வருஷம்னா 36 months. 36 months கழிச்சு அவங்களுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட்டு 26,250. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சியோட ஷேர் என்ன, ப்ராஃபிட்டில் இருந்து சிக்கு கிடைச்ச ஷேர் என்னன்னு கேட்குறாங்க ரைட். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 75,000ங்கிறது ஏவோட ஷேரு. செகண்டு பி வந்து இன்வெஸ்ட் பண்ண 75,000ங்கிறது ஏ இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ பி இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 60,000, சி இன்வெஸ்ட் பண்ணது வந்து 40,000. ஸோ 3 பேருமே இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேருமே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக 36 monthsக்குமே 3 பேருமே பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. × 36 × 36 × 36 ரைட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அவங்களோட ஷேருக்கு முதல் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் சியோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ரைட். ஸோ 36 கேன்சல் பண்ணியாச்சு. அதே மாதிரி இங்கே 3 0 இருக்குது. ஸோ 3 0 3 0 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 45:60:40. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து 5 டேபிளில் நீங்கள் கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 8, 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஸோ இதை 5 டேபிளில் பண்ணும்போது 15. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் தேர் ஷேர்ஸ் 15:12:8. நம்ம கேட்குறது சியோட ஷேர் தான். ஸோ சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 டிவைடட் பை, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ 20 + 30 35. ஸோ 35 இன்ட்டு, ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா 26,250.
ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம N1 கண்டுபிடிக்கணும் கேன்சல் பண்ணி. ஸோ நம்ம வந்து 35, ஸோ 135 ஆர் 35 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 75 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 75 இன்ட்டு 35ங்கிறது 2625. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது 0. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 750 இன்ட்டு 8. ஸோ 8 0, 8 5 44, 56 4ங்கிறது 60. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் சியோட ஷேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹6000. ஸோ ஆப்ஷன் நம்பர் A ₹6000 தான் உங்களோட ஆன்சர். Question number 4. So Ajay, Vicky and Bala enter into a partnership business. So Ajay invested ₹16,000 for 9 months. So Vicky invested ₹12,000 for 6 months. Bala invested ₹8,000 for 12 months. At the end of a year, the profit is ₹26,000. Find out what is the share for the person Vicky from the profit. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன கொஷனுக்கும் இந்த கொஷனுக்கு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். போன கொஷனில் யார் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இவங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 24 months இருந்திருப்பாங்க அப்படின்னு. பட் இந்த கொஷனில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மாதம் பிஸ்னஸில் இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அஜய் இன்வெஸ்டட் ₹16,000 ஃபார் 9 months. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஜயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 16,000, எவ்வளோ மந்த்ஸ்ன்னா 9 months. டேரெக்டாக கொடுத்துட்டாங்க 16,000 9 months. அதே மாதிரி விக்கி பாருங்கள் 12,000 6 months. ஸோ விக்கியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 12,000 ஃபார் 6 months. நெக்ஸ்ட்டு பாலாவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8,000 ஃபார் 12 months. எல்லாமே டேரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ மந்த்ஸ் எல்லாமே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சி விக்கியோட ஷேர் கேட்குறாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கிடச்சிடலாம். ரைட். ஸோ என்ன பண்ணலாம்னா 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. 3 0s 3 0 3 0. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இதை வந்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 1 2s are 2, 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 2s are 16. திருப்பி இதை வந்து 2ஆல் கேன்சல் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இல்லைனா 4ஆல் கூட கேன்சல் பண்ணலாம். இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 2s are 8, 4 3s are 12, இதை 4ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 into 2ங்கிறது 6, 3 into 1ங்கிறது 3, ஸோ 2 into 2ங்கிறது 4. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:3:4. பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஷேர் வந்து விக்கியோடது. ஸோ விக்கி வந்து 3 டிவைடட் பை 6 + 4ங்கிறது 10, 10 + 3ங்கிறது 13 இன்டூ. ஸோ டோட்டலாக எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26,000. ரைட். ஸோ 26,000ங்கிறது ப்ராஃபிட். ஸோ 13 into 2ங்கிறது 26, ஸோ 2,000 into 3ங்கிறது 6,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக விக்கியோட ஷேர் ஃப்ரம் த ப்ராஃபிட் 26,000 அப்படிங்கிறது ₹6,000. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி தான். பட் இருந்தாலும் அவங்களே டேரெக்டாக இவ்வளோ மந்த்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் டேரெக்டாக அந்த மந்த்ஸை மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். Question number 5. A started a business investing ₹45,000. After 3 months, B joined him with the capital of 60,000. After another 6 months, C joined him with the capital of ₹90,000. At the end of the year, they made a profit of 16,500. Find the share of each. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரோட ஷேர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ஷேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,500. எவ்வளோ வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எண்ட் ஆஃப் த இயர்னு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ஒரு வருஷம். மொத்தம் 12 மாதத்துக்கு அவங்க கேல்குலேட் பண்ண ஷேர் வந்து ஏபிசிக்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டலாக கிடைச்ச ப்ராஃபிட் வந்து 16,500. இதில் அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் 2-3 மாதம் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட்டா. ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ். ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான். எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 45,000. ஏ தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லும்போது ஒரு வருஷம் இந்த பிஸ்னஸ் நடந்திருக்கு. அப்படின்னா டோட்டலாக 12 மாதத்துக்கும் இந்த பர்சன் ஏ வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பான். ரைட். ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார்டட் அ பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் 45,000. ஸோ 45,000 இன்வெஸ்ட் பண்ணது பர்சன் ஏ. அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக 12 மாதத்துக்குமே ஏ இருந்திருப்பான். ஸோ 45,000 into 12. ரைட். அடுத்தது ஃபஸ்ட்டு டோட்டல் எவ்வளோ 1 இயருக்கு 12 months மறந்துடாதீங்க. ஆஃப்டர் 3 months பி ஜாயின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டில் இருந்து ஆஃப்டர் 3 months மொதல் 3 மாதத்துக்கு பி வந்து பிஸ்னஸில் இல்லை. ஆஃப்டர் 3 months தான் பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 12 - 3ங்கிறது 9. அப்போது 9 மாதம் யார் இருந்திருப்பாங்கன்னா பி வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பாங்க. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ 60,000
இன்டூ 9. சொல்கிறது புரியுதுங்களா? ஆஃப்டர் 3 மந்த்ஸ் தான் பி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். அப்போ மொதல் 3 மாதம் பி பிஸ்னஸில் இல்லை. அப்போ மொத்தம் பிஸ்னஸ் நடந்தது 1 வருஷம் 12 மாதம். ஸோ 12 மந்த்ஸில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் பிஸ்னஸில் இல்லைன்னா ஸோ பாக்கி இருக்கிற 9 மந்த்ஸ் பிஸ்னஸில் இருந்துருக்கலாம். ஸோ 60,000 இன்டூ 9. அடுத்தது லாஸ்ட் வந்து பர்சன் சி. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு ஆஃப்டர் அனதர் 6 மந்த்ஸ். அதுக்கு மீனிங் என்ன தெரியுங்களா? ஃபஸ்ட்டு 3 மாதம் பி பிஸ்னஸில் இல்லை. இந்த இடத்துல இருந்து ஆஃப்டர் அனதர் 6 மந்த்ஸ் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் சி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். மறந்துடாதீங்க, ஆஃப்டர் அனதர் 6 மந்த்ஸ் இந்த பாயிண்டில் இருந்து இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் சி பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் சி பிஸ்னஸில் இல்லை, அப்புறம் ஒரு 6 மாதம் சி பிஸ்னஸில் இல்லை, டோட்டலாக 9 மாதம் சி வந்து பிஸ்னஸில் கிடையாது. அப்படின்னா 12 மைனஸ் 9ங்கிறது 3 மந்த்ஸ். ஸோ லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் சி பிஸ்னஸில் இருந்திருக்கணும். ஸோ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000. ஸோ 90,000 இன்டூ 3. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஏ, அவன் வந்து நடுவில் ஜாயின் பண்ணல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதே ஏ தான். ஸோ இன்டூ 12 போட்டுருங்க, 12 மந்த்ஸ். பி ஜாயின் பண்ணது 3 மந்த்ஸ் கழிச்சு. ஸோ 3 மந்த்ஸ் கழிச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா 12 மைனஸ் 3ங்கிறது 9. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆஃப்டர் அனதர் 6 மந்த்ஸ் இந்த இடத்துலேருந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு தான் சி வந்து பிஸ்னஸில் ஜாயின் பண்ணியிருக்கா. அப்படின்னா இங்கே ஒரு 6 மாதம், இங்கே ஒரு 3 மாதம், மொத்தம் 9 மாதம். ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் வந்து சி பிஸ்னஸில் இல்லை. அப்படின்னா பாக்கி இருக்கிறது 3 மந்த்ஸு. ஸோ 3 மந்த்ஸ் தான் சி வந்து பிஸ்னஸில் இருந்திருப்பான். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணி அவங்களோட ஷேர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். அப்படின்னா ஒருத்தரோட ஷேர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரைட். ஸோ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 3 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 3 0 3 0 3 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 4. ரைட். ஸோ ஃபைனலாக என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 45 இன்டூ 4 இஸ் டு 60 இன்டூ 3. இங்கே இருக்கிறது 90 இன்டூ 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் 3 டேபிளில் கூட கேன்சல் பண்ணிடலாம். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு வைங்களேன் 30. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. ஸோ இங்கே இருக்கிறது 60. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 15. ஸோ 15 இன்ட்டு 4ங்கிறது 60. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 30 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக அவங்களோட ரேஷியோ ஆஃப் த ஷேர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2:2:1. இப்போது தனித்தனியாக ஒருத்தரோட பர்சனோட ஷேர்லாம் கண்டுபிடிச்சா டைம் வேஸ்ட். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 3 பேரோட ஷேர். இப்போ போன சம்ஸ்லாம் ஒருத்தரோட ஷேர் தான் கேட்டாங்க, ஈஸியாக அந்த ஒருத்தர் மட்டும் எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்கே வந்து 3 பேரோட ஷேர் தனித்தனியாக சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஈஸியான மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் எவ்வளோ பார்ட்டுன்னு ஆட் பண்ணுங்கள். 2 + 2 + 1. ஸோ 4 + 1ங்கிறது 5. மொத்தம் வந்து 5 பார்ட்டு. ஸோ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ப்ராஃபிட் வந்து 16,500. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுங்கள். 5 × 3 15, ரிமைண்டர் 1 3300. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற எக்ஸுங்கிறது 3,300. இவனுக்கு வந்து எவ்வளோ பார்ட் கிடச்சிருக்கு? ஏக்கு 2 பார்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 2 பார்ட். ஒரு பார்ட்டுங்கிறது 3,300. அப்போ 2 பார்ட்டுங்கிறது 6,600. அதே மாதிரி பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 பார்ட். சரிங்களா? ஷேர் வந்து ஒரு பார்ட் வந்து 3,300 அப்படின்னா 6,600. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது ஒரு பார்ட்டு 3,300. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கிற ஷேர் 6,600 6,600 பர்சன் சிக்கு 3,300. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒருவேளை தனியாக ஒரு பர்சன் மட்டும் கேட்டாங்கன்னா போன சம்ஸில் கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மொத்தமாக கேட்கும்போது 2 + 2 + 1ங்கிறது 5. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ப்ராஃபிட் 16,500. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 3,300. இதை என்ன சொல்லுவாங்கன்னா 2xன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சொல்லுவாங்கன்னா 2x is to 2x is to xன்னு சொல்லுவாங்க. இது எதை மீன் பண்ணுதுன்னா அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் 2 மடங்கு 2 மடங்கு 1 மடங்கு. ஸோ x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3,300. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6,600 6,600 லாஸ்ட்டில் இருக்கிறது x 3,300. ஸோ இதுதான் ஃபைனலாக கண்டுபிடிச்சிருக்க ஷேர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் 5 கொஷின் பார்த்துருக்கோம். 5மே பேசிக்கான கொஷின் தான். ஸோ லெசன் நம்பர் 3 வந்து டிஃப்ரென்ஸ் இந்த ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லெசன் நம்பர் 4 இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ மறந்துடாமல் எல்லா லெசன்ஸும் போய் படிங்க.